அதனால் நாங்க போக கூடாது. நீ போய் என் மகளை பார்த்து அவன் நீதான் எடுத்து வளர்த்த. நீ போனா உனக்கு நல்ல மரியாதை கிடைக்குதா? ஏண்டா ஏண்டா என்னடா பாப்பா ஓடி போச்சு என்று சொல்லாம நீங்க பார்க்க போற பாப்பா எப்படி இருக்குதுடா தெரியல. போய் பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படி போய் பார்த்துக்கா போ. போய் பார்த்துடா. பரமக்குட்டியே யாரா பிச்சைக்கார நாயே? பிச்சைக்கார நாயே பாப்பா தாசாயினி நான் நம்ம அண்ணன் வந்துக்கிறேன். அண்ணன் வந்துரு எங்க சுவாமி அண்ணன் வந்திருக்காரா? சரி அப்புறம் அண்ணன் வந்திருக்காரு சொன்னா அப்போ எங்க அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அண்ணன் தனியா எங்க அண்ணன் தனியா வந்தா தெரியல. சுவாமி உன் தந்தை ஆர்வத்தோடு இருக்கின்றான். நான் சொல்வதற்கு இப்ப யார் வந்திருப்பது? என்னுடைய அண்ணன் வந்திருக்காரு. உன் அண்ணனுக்கு செய்யக்கூடிய மரியாதை ஒப்ப தானா தெரிஞ்சுக்கணும். என்ன தானா தெரிஞ்சுக்கணும்? உன் அண்ணனை பங்கப்படுத்தி அனுப்பு. ஐயா என்ன சுவாமி நான் கோபம் வரணுமா? இல்லைங்க மீண்டும் என்ன விட்டு போகணுமா? ஏன் கோபப்படுறீங்க? 1000 இருந்தாலும் என்னை தூக்கி வளர்த்தவர் எங்க அண்ணன். சரி பாயற்பிள்ள மந்திரியா இருந்தாலும் இருக்கலாம். ஆமா ஆனா என்னை தூக்கி வளர்த்தவர் ஆச்சே. ஆனா என்னை பெற்ற என் தாய் தந்தை வந்திருக்கலாம். அதனால எங்க அண்ணனை கூட்டு மரியாதையா அவன் ஆணவத்தோடு இருக்கின்றான். தட்சபிரமன் உலகத்தில் படியாளுக்கு பரமக்கடவுளான் சென்று அவன் பாதத்தில் விழுவதா? அதனால் அவனுடைய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நான் சொல்வதற்கு உன் அண்ணன் சொல்றிய இவனை செய்யக்கூடிய அபிமானம் பங்கப்படுத்தி அனுப்பு. இதுதான் அவனுக்கு பதில். நான் சொல்வதற்கு இது எந்த வகையில நியாயம்? சொல்றேன். ஒரு பிறந்த வீட்டுல அண்ணன் ஒருத்தர் இருந்தா அவன் தூக்கி வளர்த்தவன் அவனை பங்கப்படுத்தி அனுப்ப சொல்றிய? அனுப்புறியா? அனுப்புறியா? என்ன நியாயம் சுவாமி? நியாயம் அநியாயம் எல்லாம் எனக்கு தெரியும். இல்ல ஒண்ணு கூட ஓடிப்போம். ஒண்ணு கூட ஓடிப்போம். இது என்ன நியாயம் அப்பா? இது ஒரு அண்ணன் அபிமானம். நான் வேணும் தானே வந்தேன். அப்ப நான் சொல்றது கேளு. இந்த கிரும்பு உலகத்துல எப்படி நடக்கும்? அந்த என் மகனை பங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பு. கருமினி செம்மணி குத்தி அனுப்பு. போட்டாமா தட்சண பிரம்மனுக்கு சாம கோத்து ஓடி அண்ணா பாப்பா அண்ணா கேட்டுட்டாங்க பாப்பா. அண்ணா வாங்கண்ணா அண்ணன் கூட சொல்லாம வந்துட்டு என்ன விட்டுரு உன பெற்றாங்களா தாய் தந்தை அழுகுறாங்கப்பா நீ போடுது. நான் சொல்லாத வந்துட்டேனே நீ சுருக்க மாட்டிச்சா வேண்டியதானே? பாப்பா நான் கூட கொஞ்சம் தேம்பி 2 நாள் அழுகுறேன் அப்படியே. ஆனா அப்பா அப்பா 10,000 குடிச்சு கிடையாது. அப்பா 2 நாள் ஏழை வச்சாரு. ஆமா அப்பா அண்ணா அண்ணா வாங்க அண்ணா. ஐயா வாருங்கள் வாருங்கள். உனக்கு வந்தமான போட்டு வைக்கிறேன். பாப்பா ஓடி போன அண்ணனை பாசத்தை எப்படி மரியாதை கொடுத்து சேர் போட்டு வாங்க மரியாதை பாரு. ஏன் பாப்பா நீங்க வாருங்கள் வாருங்கள். போட்டு வைக்கிறேன். அப்பா என்ன பாப்பா
உக்காருன்ற உக்கார போற இருன்ற என்ன இது யாருக்கு பாப்பா எனக்குதான் பாப்பா உனக்கு தானே ஆமா எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சியா பாருங்கள் பாருங்கள் போட்டு வைக்கிற திட்டமா உட்காருங்கள் பாருங்கள் பாருங்கள் போட்டு வைக்கிற திட்டமா உட்காருங்கள் உட்காருதா பாப்பா ஏ என்ன பாப்பா பைத்தியக்காரன் ஆகிற அண்ணனா எவ்வளவு வளர்த்து அம்மா தூக்கிட வளர்த்துட்டா பையா பா இது தூக்க முடியாது தூக்க முடியாது ஏ ஏன் பாப்பா இங்க அங்க புறப்படுங்க எங்க அண்ணன் என்னவாலும் செய்வேன் நீங்க இந்த மூணு இல்லைங்கம்மா யாரும் குடும்பத்துக்கு வராதே தகச்சு 2 அடி சேர்ப்பு நான் கூட வாங்கி இங்க உட்காருங்க எங்க அண்ணனை பத்தி யாரும் பேசக்கூடாது ஆமா யாரா இருந்தாலும் எங்க குடும்பம் இது நான் எங்க அண்ணனுக்கு என்ன மரியாதை செய்யுதோ அதை மட்டும் பார்த்துன்னு இருக்கேன் உங்க அண்ணனுக்கு நீங்க செய்ய மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு பொம்பளை செய்ய மாட்டாங்க மஞ்சா போடுறோம் என்னங்க நான் பேசுகிறேன் அவங்களுக்கு என்ன தெரியும் எங்க கூட போறது அண்ணன் பெருமை எனக்கு தெரியும் அம்மா சீக்கிரம் உட்கார வச்சா மரியாதை இருக்குமா என்ன பாரு என்ன கொஞ்சம் பார்த்து போற நம்மள மாதிரி அந்த கட்சியான உலகத்துல உண்டா என்ன இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க ஐயா நான் உன்னை எப்படில உனக்கு என்ன தூக்கி வளர்த்தன்னு வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா வந்து எம்மாத்திர திருடி கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தேன் ஆமா பாப்பா சொல்லு பாப்போம் இன்னும் கொஞ்சம் வேகமா தவிர்த்தானே எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் அத்தர் பொண்ணுக்கு சவ்வாதுடைய கொண்டு வாடி அத்தர் பொண்ணுக்கு சவ்வாதுடைய கொண்டு வாடி அத்தர் பொண்ணுக்கு முதல்ல எங்க அண்ணனுக்கு என்ன ஸ்தானம் செய்யணும் ஆமா ஆமா என்ன அப்பா உனக்கு நான் தலையில என்ன ஸ்தானம் செய்யணும் புரியுதா என்ன இந்த ஜனங்க புறம் தெரியும் எங்க குடும்பம் பின்ன எங்க அண்ணனுக்கு என்ன ஸ்தானம் வச்சு செய்ய போறேன் என்னன்னு பார்த்தால தண்ணியா இருக்குது இதுதான் விவிடி தாங்க விவிடி தாங்க என்ன அண்ணனுக்கு என்ன ஸ்தானம் என்ன ஸ்தானம் நீ கம்னர் என்ன அவங்கெல்லாம் பொறாம அடிக்கிற இரு ஓ உலகத்துல என் தங்கச்சி போல அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குற பொம்பளை யாருமே அம்மா மரியாதை அவங்களுக்கு தான் என்னென்ன கலந்தா அம்மா தெரியாது பாரு என்ன உனக்கு என்னமா நான் எதில் இருந்து மைய எடுத்து எப்படி உனக்கு நானு கறி போடுறேன் உனக்கு கறி குழம்பு வைக்கணும்னு பின்னால வெந்துக்கிட்டே உனக்கு என்ன என்ன போடுறாங்க ஒரு கறி போட்டு அண்ணனுக்கு முகம் இன்னும் ஒரு 12 போட்டாங்க எப்படின்னா ரொம்ப உங்க அம்மா கூட இப்படி பண்ணிருக்காங்க ஐயா இரு பாப்பா இருந்தா
பாக்குறவங்க எல்லாம் பூரா பேரும் ஒரு தங்கச்சி ஒரு அண்ணனுக்கு எப்படி பண்றாங்க எல்லாம் பொறாம பண்றாங்க. ஐயா பாய பாரு என் பாப்பாக்கு சின்ன வயசுல எப்படி நான் பூந்திரமா அடிச்சிருவோம் அது மாதிரி அடிக்குது. என்ன பாப்பா ஐயா பூரா பேரு இப்பதான் ஏஞ்சி உட்காந்து ஆட்டம் பாக்குறாங்க. கேள்வி அது பாரு. ஓ பாப்பா இப்ப அம்மா படி ஆக்கி வச்ச கறியா வருது. நீங்க வாருங்கள் வாருங்க வாருங்களே வருது. இந்த மாதிரி அம்மா பாச தங்கச்சி மேல உங்க அண்ணனுக்கு செஞ்சிருப்பீங்களா? செய்ய முடியாது. இதுக்கு மேல தரம் சூத்து தரையில உட்காரான். அதை கேள்வி சொல்லிட்டேன். சேர் தான் உட்காருது. இப்பதான் என்ன கொஞ்சம் பார்த்தா என்ன அழவாக்குறீங்க தெரியுமா? அவட கடவுளை எதுக்கும் ஒரு போட்டோ எடுத்து கொணலூர்ல 4 மூளைக்கு 4 போட்டோ வச்சிடணும். ஒரே டிஸ்ட் வர இந்த இது ஒன்னே போனா வராதுண்ணா. மெத்த மேல தூக்கி உட்கார வைக்கிட்டா. என் அழக பார்த்து அழக மூத்திரமே வந்துருச்சு. நீ எங்க போறேன்னு தெரியும். என்ன அப்பா என்ன மாதிரி தங்கச்சி எல்லாம் கூட பிறந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கோம். கடவுளை எப்படி எல்லாம் என்ன தூக்கி வளர்த்தன்னு இந்த கையால உனக்கு எப்படி எல்லாம் சுட்டு போட்டிருக்கணும். உனக்கு வடை சுட்டு வச்சிருக்கிறேன், உனக்கு லட்டு சுட்டு வச்சிருக்கிறேன், லட்டு ஜாமி செய்து வச்சிருக்கிறேன். நீ பிரியமா சாப்பிடக்கூடிய பொருள் என்னவோ பூரா செய்து வச்சிருக்கேன். பாப்பா நீ செய்யற சமையல் பின்னால வளர்ந்து வாசனை வருது. அங்க ஆள் வச்சு செய்யறேன். தெரியுது. ஆனா நீ என்ன பண்ற? நீ உன்னுடைய அழக ஏன் அழக கண்ணாடிக்க பார்த்துட்டு பாப்பா வீட்டுல சாப்பிடலாமா சாப்பிட கூடாதான்னு நீயா முடிவு செய்துக்க. சரி பாப்பா. புரியல? பாப்பா சிக்கல மாட்டேங்குது பாப்பா. என்ன பொறாம படுறாங்க போற எல்லாரும். இந்த மாதிரி நான் வளர்த்து ஆளாக்கி என்ன பாப்பா பேன் பாக்குறியா? இல்ல என்ன ஓ கூந்தலாத்திரியா? அப்பா இப்படி என்ன அழகா தெரியுமா? என் அழக பார்த்து கேமராமேனே வருவாரா தெரியல. கண்ணாடியை பார்த்துட்டு இந்த வீட்டுல சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு நீயே முடிவு செய்து இந்த கண்ணாடி திருப்பி வச்சு கொடுத்துருங்க. ஏச்சு லைட் எடுத்துட்டு போய் எட்ட நின்று கண்ணாடியில முகம் பாரு. என் அழக நானே பார்க்க போறோம். யாரும் வெக்கப்படக்கூடாது. கண்ணாடி பார்க்கலாம். இப்ப ஏன் கண்ணாடி பார்த்தா அழகு தெரியணுமா? எதுக்கு உங்க ஆசைக்காக நான் பார்க்கறேன்.
யாருக்காவது அட்ரியா கொஞ்சம் இல்ல கண்ணா பண்ணாதே பாரி பாரி பண்ணாதே எங்க அத பார் மந்திரி போறா ஆனா அவங்க நல்ல மரியாதை கொடுத்துருக்கு பாப்பா அவனுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கு தெரியுமா நல்ல மரியாதை கொடுத்து பாசமாச்சே அதானே அங்கே இருப்பானா அதான் இன்னும் வரலையே எம்மா ஏதாவது அம்மா நம்ம மந்திரி மகாராஜா என்னுடைய பொண்ணு தங்கச்சி அம்மா மரியாதை கொடுத்தாங்க இந்த உலகத்துல அண்ணனுக்கு மரியாதை ஏகப்பட்ட மரியாதை யார் வீட்டுல குடுறாங்களோ நம்ம பாப்பா எனக்கு அருமையான மரியாதை கொடுத்துச்சு அம்மா மரியாதை கொடுத்துச்சு ஆமா சாப்பிட்டாடா ஐயோ வயிறார சாப்பிட்டேன் சாப்பிட்டியா சாப்பாடு நல்லா போடுச்சா சாப்பாடு மகாராஜா சாப்பாடு நெஞ்சுக்கும் குஞ்சுக்கு வரையும் சாப்பிட்டேன் நெஞ்சு வரைக்கும் நீ சாப்பிட்டல்ல அது மாதிரி போட்டோம் நீ போடும்போது முகம் நல்லா இருந்தது இப்ப ஏன் முட்டாள் பண்ணுவாரு மகாராஜா பாப்பா எண்ணெயில வடை சுடும் போது வடை எடுத்து எண்ணெயில போட்டுச்சு பாரு அந்த எண்ணெய் பட்டு மூஞ்சில காயமாயிடுச்சு மூஞ்சில காயமா போயிடுச்சு ஆமா அது மூஞ்சி காட்டு எனக்கே மரியாதைனா எங்க மகாராஜாவுக்கு எங்க மகாராணிக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்க போது பாத்துருங்கிற உள்ள போயிட்டு வரேன் ஐயா நைட்டு நான் வந்துறேன் கண்ணு தத்தாளி அதப்பா நம்மளுடைய மகள் வீட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஆனா என்ன ஆனாலும் சரிதான் முக்கணப்படுத்த பரமக்கடவுள் பரமக்கடவுள் நம்மளுடைய மருமகன் முதல்ல மருமகனுக்கு மரியாதை கொடுத்தாலும் நம்ம பொண்ணு நல்லா இருப்பாங்க அதனால மருமகன் படியாளுக்கு கடவுள் அல்லவா அப்பட்ட பரமமூர்த்தி நம்மளுக்கு மருமகன் ஓஹோ மருமக பிள்ளையே சாமி என் தந்தையா அவர் வந்து அவர் நோக்கி தந்தை மருமகனே மகேஸ்வரா பரமைய பரமேசா உன்னை கட்டி அழைக்கின்றாரே சாமி உன் காதல கேட்கிறையா
ஐயா அது அழகாக உனக்கு என்ன யாதிலும் ஆனா ஒரு மாமனார் நான் வந்து நிக்கிறேன் வீட்டு வாச உன்னுடைய வாய்ப்பு நான் நிக்கிறேன் ஏன்னா வாங்கி ஒரு வார்த்தை கூப்பிடல எனக்கு மரியாதை நீ கொடுக்குற சரி மருமக நம்ம மேல கோபமா இருக்காரு அவரை விட்டுத்தாரு ஆனா என்னுடைய மகள் இருக்கா தாத்தாங்க நீ மாறு மேலையோ தோல் மேலே தூக்கி போட்டு வளர்த்துனேன் என்னுடைய மகள் அவனாச்சும் வாங்கணும் ஒரு வார்த்தை கூப்பிடாதா அம்மா தாத்தானி அம்மா நான் உயிர் எடுத்த உன்னை ஈன்று எடுக்கிற அப்பா வந்திருக்கிற அப்பா வாங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு நீனாச்சும் ஒரு வார்த்தை எனக்கு கூப்பிடக்கூடாதா ஒரு வார்த்தை நீ கூப்பிடக்கூடாதா கண்ணா பண்ணாதி அழைத்து பார்த்தேன் எனக்கு நீ அவன் எனக்கு மரியாதை கொடுக்கல நீராட்சி அழைத்து போறான் என் மகள் தாட்சாயணி நான் அழைத்து பாக்குறேன் என் குரலை கேட்டு கண்டிப்பா வந்து கதவு திறப்பா என் மகள் கண்ணே தாட்சாயணி என் மகளே தாட்சாயணி அடி 10 மாசம் உன்னை சுமந்து பெற்றெடுத்த சுமந்த உன் தாய் வந்திருக்கிற அம்மா ஏனென்று வந்து கேளம்மா எங்களை கண்ணிலைக்கு உன் பார்வை பாரம்மா தாயே சுவாமி அவர் ரத்தத்தை பாராக செய்து ஒரு தாய் அவர் ரத்தத்தை பாலா கொடுத்து வளர்க்கிறார் அப்பேற்பட்ட என் தாய் ஐயா அவர் ரத்தத்தை பாலாய் கொடுத்து என்னை தாராட்டி வளர்த்த தாயா அவர் தஞ்சம் என்று வந்து வாயப்பாட்டியில் தஞ்சம் புகுந்த கதை நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னா அவங்கள வாங்க கூப்பிடணும் அதை விட்டுட்டு என்னை பெற்றெடுத்த தாய் அவங்க நொந்து அழக்கூடியது என் உள்ள வலிக்குது ஐயா என் மனம் நோவுது சுவாமி இருந்தாலும் பெத்த தாய் பெத்த வவுது இருக்கா ஒரு பொண்ணு வாழ மாட்டான்னு சொல்லுவாங்க தாயார் வயிறு இருந்தால் தாட்சாயணி சுவாமி தாட்சாயணி அது தாட்சாயணி போதே அவனோ இத அவன் ஆணுவம் போல் வந்திருக்கின்றான் அவன் அபிமானப்பட்டு போகட்டும் அம்மா தாத்தானி அதப்பா பர்ணாபுரி பட்டணத்திலிருந்து இந்த கைலாயம் நான் நடந்தே வந்தனே அம்மா நான் நடந்த கால்கள் அம்மா தந்தை நான் பன்னாபுரி பட்டணத்திலிருந்து இந்த கைலாயம் நான் அங்கிருந்து நான் நடந்து வந்தேன் நான் எப்போ விட்டால் நான் பிரம்மத்தில் நான் ஒரு ஆள்
அப்ப இந்த தத்தக பிரம்மான் உன்னை தேடி உன் வாத்துக்குள்ள வந்து நான் நிக்கிறேன். என்ன வான்னு நீ ஒரு வார்த்தை கூப்பிடாமா? அம்மா தாத்தாங்கடி மகளே தாட்சாயணி, அம்மா நான் கத்தி கத்தி பாவி நானே அழைத்தேன் மகளே. அம்மா கதவை திறந்து கண்ணால் பாரும் அம்மா. கத்தி கத்தி பாவி நானே அழைத்தேன் கதவை திறந்து கண்ணால் பாரும் அம்மா. மகளே உன்னை கத்தி கத்தி கூறுமே வாசல் நின்று பத்து ரெடி பண்ணி ஆனா எதுக்காக ஒரு ஆட்சி அவ வீட்டு வாய்ப்புல வந்து அம்மா அம்மா கூப்பிடுற அவனு எனக்கு வாவுண்டு ஒரு மரியாதை கொடுக்கல. ஆனா அது இருக்காம்பா அந்த பரமக்கடவுள் அவனு என்ன வாவுண்டு கூப்பிடவில்லை. அதனால நான் எம்மா பெரிய ஆளு. ஆனா என்ன வாவுன்னு நீ ஒரு வார்த்தை கூப்பிடல. ஆனா உன்னை விடுவனா உடனே சொல்லி கொடுத்தா நீ எப்ப விட்டால் உனக்கு எங்க அறிவு இருக்குமா? என்னை என்ற புத்தனை நினைச்சா குற்றம் என்று என நினைத்தால் நெற்றி கழிக்கிறது. நீ நினைச்சா உன் நெத்திகள் தரடா இங்க நின்று எரிச்சிரு. ஆமா எரிக்கிறேன். ஆனா உன்ன சொல்லி குத்தமில்லடா. அட மகனே தட்டாளி இதுவே மகளாகட்டும் மருமகனாகட்டும் அவன் உருவத்தே இல்லை. அந்த பரமனை அவனை அழித்து வேற பரமனை படைத்து இந்த உலகத்துக்கு நானே படி அளக்கு நானே கடவுள். அதனால கும்பத்துக்கு அத்தனை பேர் பரவச்சு கச்சக பிரம்மா கச்சகாபுரி பட்டத்தாண்டு கச்சக பிரம்மா இது குடி நிருபம். அதாவது மறை முதல் தேவர் மாலையன் பிரம்மா அஷ்டதிக்கு பாலர் தான் கேட்ட உடனே தம்பதிகளுடனே தான் வர வேண்டும். அவன் மதித்திருந்தான் அழிப்பேன் உலகை இப்படிக்கு தச்சக பிரம்மா அப்படி என்று நிருபேஜன இப்படி இந்த நிர்மமானது வைவந்தம் செல்ல வைவந்த வாச கோவல கண்ணந்தற்போ
பகவானே சுகமாக வளர்க்கிறது. எல்லாரும் போய் என்ன போல் நீ நல்லா இருக்கணும். ஆகட்டும். சரி, கவனித்துவிடு. சபை மாத்திரம் இருக்கும். ராஜபுரி சபை. மகனா, சிந்திய விளக்கம். விளக்கம் விவரமா சொல்ல வேண்டும். விவரமா சொன்னாதான் தெரியுமா? நான் ஸ்ரீதர் அண்ணன் தென்முகுந்தன் வைகுந்தன் விளக்கமா சொல்லுங்க. ஏய், சீதா, நந்தன், நானேதான் திருப்பதி மணிமேல வந்தேன். ஏழு மலைக்கு அதிபதி நான் எத்தருமான். ஆமா, நான் எங்கெங்க இருக்கக்கூடிய ஆளு. நான் எல்லுக்குள் நன்னி பொல்லுக்கு நீ ரெட்டவானா. ஐயா நிருபம் 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 எங்கிருந்து வருகின்றது? கச்சராபுரத்திலிருந்து வந்துக்குது. கச்சகாபுரத்திலிருந்து கச்சகாபுரியிலிருந்து வருகிறது. கச்சகாபுரியிலிருந்து வருகின்றது. பட்டணத்திலிருந்து வருகிறது. ஆமா, கச்சகம் என்ன? ஒரு யாகத்தை போகின்றான். அரமனையே எதிர்த்து. ஆமா. யாரு? அந்த பரமனை எதிர்த்து ஒரு யாகத்தை போகிறோம். அரமனையை எதிர்த்து ஒரு தச்சக யாகம் செய்ய போகிறார். கச்சகம் யாகத்தை போகிறேன். ஆமா. அதனால் இதை கண்ட தேவர்கள் முனிவர்கள் யாரா இருந்தாலும் சம்பதியுடன் வந்து சேர வேண்டும். ஆமா. அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஆம்பளை முன்னாடி வரணுமா? ஏற்கனவே அவன் ஆணுவத்தில் ஆ. போவான் இருந்தா நம்ம இழுத்து போட்டு வாங்கினாலும் வாங்கி விடுவோம். அதனால போய் ஆகணும். போலாமா? அந்த மதவனான அந்த பருவனை அழைத்து நாம் ஒரு பருவனை படைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் பரியாளிக்க வேண்டாம். அதனால்
அப்புறமா பங்கூட போடலாமா? தக்க
போய் சரியப்பா சரியப்பா சாமி என் தந்தை வந்தாங்க முந்தைய உன்னை அழிப்பதற்கு என் தந்தை அவர் யாகம் செய்கின்றார். அதனால நான் சென்று அந்த யாகத்தை நிறுத்தி வருகிறேன். அது உன்னால் முடியாது. முடியும். அவன் அழிவுக்காக நெருங்கிவிட்டது. இல்லை நான் சொல்வதற்கு நான் சென்று அவர் யாகத்தை நிறுத்தி வருகிறேன். தாட்சாயணி வேண்டாம். இல்லை சொல்வதற்கு நான் போயே தீர்வேன். கேளு மாமா தச்சுக்கு போய்கிட்டு சொல்லு ஐயா நான் சொல்லுங்க கேளுங்க. நான் சென்று யாகத்தை நிறுத்தி வருகிறேன். முடியாது. தடுக்கிறேன். இது விளையாடுகின்றது. உன்னால் தடுக்க முடியாது. தாட்சாயணி இல்லை சரி போ. போறோம் என் தந்தையாரே என் கணவனை ஒழித்து கட்டுவதற்காக யாகம் செய்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயம்? உன் வீட்டு உன்னுடைய அரண்மனைக்கு நான் வந்தேன். ஏன்னா வாவண்ணி கூப்பிட்டியா? அப்படி வாய்மனையில் வந்த போது உன்னுடைய வீட்டுக்கு உன்னுடைய அரண்மனைக்கு நான் வந்தேன். வந்து அழைத்து பார்த்தேன். என்ன வாழ்த்து ஒரு ராத்திரி கூப்பிட்டியா? கூப்பிடல. இப்ப வந்து ஏகத்தில் தடுக்கிற யாகத்தை ஏன் நிறுத்துகிறாய்? நீ அழைத்த போது என்னுடைய அங்கம் குடித்தது உனக்கு தெரியாது. அதனால் யாகத்தை நிறுத்துக. நிறுத்த முடியாது. நிறுத்த முடியாது. எப்ப சொன்னதை கேட்கலையோ இனிமேல் இந்த யாகம் ஐய கடவுள். இந்த யாகத்தில் உன்னுடைய சிரம் இந்த யாகத்தில் விழுந்து ஒழிய கடவுள். அதனால் உன்னுடைய இந்த யாகசாலை இது சுடுகாடாக வேண்டும். பிடி சாபத்தை இதோ யாகத்தில் ஈஸ்வரனை ஒருவருக்கு கோபம்
பார்வதி அருளினாலும் கங்காதேவி அருளினாலும் பரமக்குடி அருளினாலும் பார்வதி பலத்தினாலும் கங்காதேவி அருளினாலும் பரமக்கள் வேவினாலும் உதித்த அகோர வீரபத்ரன்
தம்பி அத்து விடலாமா எப்படி வேக்கம் படமாடா நாடகத்தை பாட்டு தெரிஞ்சோ எவனதான் நல்லா ஆடுவான்றத தெரியுது பாரு. சொர்க்கமே வாழ சொல்லுங்க. ஏய் ரோகங்கள் ஏய் ரோகமும் என்னை கண்டவுடன் அது மட்டும் இல்லாம தம்பி என்னுடைய கரம் இருக்கிறது எப்படி அப்படி தெரியுமா ஐ மேகத்தாலா வீகையா அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் எல்லாம் புகைமூட்டமாக இருக்க வேண்டும். இந்த வீரபத்திரன் வருகின்றார் என்றால் 38 லோகம் இதுல பாப்படாடே தாளம் 32 தாளம் அடங்காலம் மெய்தாளம் ஊட்டாளம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீரபத்திரனை கண்டார் கடலில் இருக்கக்கூடிய நீரிடி நெருப்படி பிரமாண்டடி கோடான கோடி எல்லாம் கையினால் ஏந்தி கரத்தினால் பந்து போல் விளையாடுகிறது கடல் நீரை பத்து போல ஆமா நீரிடி நெருப்படி பேரிடி அப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட கோலாகலமான சிங்கத்தை வரவச்ச காரணம் அந்த எடுத்திருக்கின்றார். அப்படி வந்திருந்தால் தங்களுடைய மகன் வீரபத்திரன் வந்திருப்பதாக எச்சரிக்கை செய்தார். அப்பா சிங்கத்தை என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம்
அவன் யாரை தடுத்து அவன் தலையை வெட்டி வரா. உனக்கு பயமனா பரவாயில்லை காட்டுமே உனக்கு பயமனா உனக்கு எதிரியா இந்த உலகத்தில் 7 14 காலத்தில் அவன் அந்த பகவனை கண்டு அனுபவம் செய்து திருக்கில வைத்திருந்தீரே அஞ்சாமல் வதைத்து அவன் சாமி என்று காலில் வீழ்த்தலை செய்தான். அவனை நேசாக விட மாட்டேன். அது மட்டுமா அந்த பகவனை கண்டு அடித்து அவன் நல்ல தூரம் அடித்து அவனை இல்லாமல் ஓட்டுகின்றேன். எனக்கு 2 வரம் வேண்டும். இந்த 7 உலகத்திலும் என்னை ஜெயிக்க கூடாத ஓர் வரமும் எக்காலமும் எனக்கு சாகில்லா ஒரு வரம் தந்திரானால் அந்த எதிரியை நினைத்து இமைக்குள் திரும்புகிறேன். அனைத்தும் அளித்து உன்னை ஜெயிப்பதற்கு யாராலும் முடியாமல் பரம்பாறைக்கு அந்த தச்சனுடைய தலையை வெட்டி வெற்றியோடுமா. அடே புதுமணிகளே, என்னை தந்தையிட்டு அந்த தச்சகன் எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். அவன் யாவை விட்டு நான் ஏறாய்ந்தாலும் பரவாயில்ல. என்னிடம் பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா? பரதம் இருக்கிறதா?
டேய், என் மாத்தைக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டு உனக்கு உயிர் பிச்சை வேண்டும்னா இந்த பாதத்தை பணிந்து உனக்கு சொர்க்க மோட்சமாய் கிடைக்கும். இல்லை என்றால் ஐ, அந்த வெறிநாய போல மக்களை காதே, வெறிநாய போல மக்களை காதே, வெறிநாய போல மக்களை காதே, எனக்கு கரைக்கு கொலை காதே. ஓடான் மகிழ்ந்த சந்தாரிகள் உழைத்தேலோ, காண்பிக்கிய நான் ஒன்று கண்கள் தீப்பொறிகள் பட்ட தீன்மையில் பேச வந்தாய். வீரன் உற்பத்தி ஆகி உற்பத்தி ஆகி அதோ பிரம்மதேவன் அன்னவாகனத்தில் பறந்து விட்டான். பிரம்மதேவன் அண்ணா எல்லோரும் பகவா எருட மேல பறந்துட்டாரு. ஆமா ஆனா லட்சுமி கொண்டே அறுத்துட்டான். இப்பதான் ஒரு கோழியோ கடாவது ஆமா. அங்க கோழி வச்சுட்டாக்கா நீங்க அங்க அதனால டேய், விநாயகர் பெருமானுடைய சிரத்தை வெட்டி விட்டான். ஏன்னா விநாயகர் ஓட முடியாது, அதான் அவன் சிரத்தை வெட்டிட்டான். ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த தட்சண பெருமானுடைய சிரம் அதோ அவன் சிரத்தை அறுத்த உடனே அது ஓடி எடுத்து விட்டது. அதனால விநாயகர் பெருமான் முதல் கடவுள். அவர் இல்லைன்னா எந்த சாமியை கும்பிட முடியும்? அதனால அப்போ வீரத்தை கூப்பிட்டு, அடே வீரா, எந்த பக்கம் வடக்கு முகமா படுத்திருக்கோ அந்த ஜீவனுடைய சிரத்தை வெட்டி கொண்டு வந்து விநாயகர் தலையில வச்சு எழுப்பி சொன்னாங்க. அதே மாதிரி விநாயகர் தலையில வச்சு எழுப்பியாச்சு. மறுபடி இது தட்சண பிரம்மனும் இவன் நவ பிரம்மாக்களில் ஒருவன். நவ பிரம்மான்னா பானை செய்யற ஒரு பிரம்மா, நகை செய்யற ஒரு பிரம்மா, இந்த மர வேலை செய்யற ஒரு பிரம்மா. இந்த மாதிரி நவ பிரம்மாக்களில் ஒருவன். பிரம்மதேவன் ரொம்ப வசதியானவங்க. அதனால அவனுடைய புகழ் அழியக்கூடாது. அவன் ஆணவம் மட்டும் அழிந்து விட்டது, அவன் மீண்டும் உயிர் பெற்று இருக்க வேண்டும். அப்படி என்று அப்போ வீரனை கூப்பிட்டு, நீ சென்று அதோ வீரமல்ல கவுண்டர், வீரமல்லாபுரத்தில் வீரமல்ல கவுண்டர் இருக்காரு. அவர்கிட்ட ஆட்டுக்கடா இருக்கு. அந்த கடா தலையை வெட்டி வந்து தட்சகருடைய தலையில வச்சு எழுப்பி மீண்டும் அவருக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்னு தேவரை எல்லாம் முடிவு செய்தாங்க. அதே மாதிரி நீதான் அந்த வீரமல்ல கவுண்டர் ஆடு தருங்க அப்படியே தரேன். சரி, அதனால உனக்கு என்ன வேணும்னு வாங்கி நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அதனால ஒரு ஆட்டுக்கடா தலையை கொடு. அந்த தலையை வெட்டி நான் என்ன அவசரம் கொடுத்தேன்? யாரு கத்துங்க? நான் கத்துன செத்துட்டுல எதுக்கு பேசுற?
பிஎஸ் பாளையம் மூவாட்டா 100 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதன் குடும்பத்தில் அவர் கும்பிடக்கூடிய தெய்வ துணையிலிருந்து நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஐயா என்னுடைய ஆணுவம் அழிந்து விட்டது. அதனால் நான் செஞ்சதெல்லாம் தவறுதான். என்னை மன்னித்து என்னை காப்பாற்றுகிறேன். சேவனாக ஏற்றுக்கொள்கிறேன். என்ன பேர் காணி யாரா பேரை பத்திருக்கா? காணி கொடு, காணி கொடு.